கபிலன் சத்தியமேரு மலையில் ஏறி அந்த சாதனை புரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நிறைய ஆதிதேவர்கள் வந்துடுவாங்க. சந்திரமுகி தேவி, சமுத்திரா வந்து அப்போ தான் வந்து சத்தியதேவ ஆலயத்தில் பயிற்சி பண்ண வந்திருப்பா. கபிலன் இந்த மாதிரி சாதனை பண்ணுறான்னொடனே அவன் உண்மையிலே அது முடிக்கிறானா அப்படின்னு பார்க்க அவளும் வந்திருப்பா. அப்புறம் அசோகவனத்தை சேர்ந்த ஆதிதேவர்கள், அதியரசர், சாகரமதி இவங்க எல்லோரும் வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து கோவர்தினி இருக்காங்கல்ல, அவங்களோட களத்தை சேர்ந்த ஆதிதேவர், கருணமாயா தேவி எல்லாருமே அங்கே வந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதியரசர் வந்து சந்திரமுகி தேவிக்கிட்ட பிரச்சனை பண்ணுவார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி தேவியை விரும்பின ஒரு ஆதிதேவர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் துருவபிரான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகிராதி நதி இருக்குல்ல, அதோட காவலர் தான் துருவபிரான். அதியரசர் வந்து என்ன சொல்லுவார்னா, சந்திரமுகி தேவி, கபிலன் வந்து பார்த்திங்கன்னா சமுத்ரா தேவியோட கணவனாக இருந்தவன். நீங்கள் வந்து அவனோட காதலனை வந்து நீங்கள் வந்து பறிச்சிக்கிறது வந்து கரெக்டு கிடையாது. ஸோ வந்து நீங்கள் அவனை வந்து அவன்கிட்டே கொடுத்துறது தான் நல்லது. இந்த மாதிரி சந்திரமுகி தேவி கபிலனையும் வச்சு ஒரு மாதிரி தப்பாக சொன்னவொடனே துருவபிரானுக்கு கோபம் வந்துடும். துருவபிரான் வந்து என்ன சொல்லுவார், ஆதிதேவரை நிந்தனை பண்ணுறது தப்பு அப்படின்ட்டுன்னு வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி தேவி பேசினதுக்காக அவனை வந்து அதியரசரை வந்து கிட்டத்தட்ட கொல்ற நிலைமைக்கு போயிடுவார். அதியரசர், சாகரமதி 2 பேருமே. சாகரமதி தப்பிச்சு ஓடி போயிடுவார். இவரும் ஆதிதேவராச்சே, ஆதிதேவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுல்ல. ஸோ அவர் வந்து மன்னிப்பும் கேட்காம அப்படியே இருப்பார். துருவபிரான் வந்து அவர் ஆராய்ஞ்சதில் அவர்கிட்ட வந்து ஒரு தெய்வீக பழம் இருக்கும். அதை நீங்கள் சந்திரமுகி தேவிகிட்ட கொடுத்துட்டா நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவார். உயிராக பழமான்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சரி உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவரும் அந்த பழத்தை வந்து சந்திரமுகி தேவிகிட்ட கொடுத்துருவார். இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது ஆதிதேவர்களுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த யுகப்பிரளயம் வரப்போ அவங்களுக்கு யூஸ் ஆகும். யுகப்பிரளயம் அப்படின்னா என்னென்னா, ஆதிதேவர்களுக்கு அழிவுன்றது கிடையாது அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து ஆயுட்காலம் அதிகம். ஆனால் அவங்க வந்து எப்பயும் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதுக்காக வந்து பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து வைக்கிறது தான் அந்த யுகப்பிரளயம். ஒரு யுகப்பிரளயத்தை வந்து தாண்டப்பையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த யுகம் அந்த ஒரு ரொம்ப காலம் இருப்பாங்க. அப்புறம் சந்திரமுகி தேவி வந்து கபிலன் வந்து முக்கியமான ஆள் இனிமேல் தாண்டவத்தில், பேரரசர்களுக்கு அடுத்து இவன் தான் வந்து அடுத்த பொசிஷன். கபிலனை எதிர்க்கிறவங்க, கபிலனுக்கு எதிரி வந்து எனக்கு எதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சத்தியதேவ ஆலயம் வந்து சத்தியமேரு மலையில் ராஜதேவிக்கு ஆதிதேவரே பொறாமப்படக்கூடிய பரிசு ஒன்று கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டுனா அவங்க வந்து கபிலனை கொல்ல நிறைய சான்ஸ் இருக்குது. ஆதிதேவரே கொண்டுருவாங்கல்ல. ஸோ அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சந்திரமுகி தேவி இப்படி சொல்லுவாள். கபிலனுக்கு வந்து என்ன பரிசு அப்படி கிடைக்குன்னா சத்தியதேவ இதயம் கிடைக்கும். சத்தியதேவ இதயம் அப்படி என்னென்னா, எதிரில் இருக்கவங்களோட அந்த சத்தியதேவ இதயத்தை கொண்டு எதிரில் இருக்கவங்களோட சத்தியநீ கூடத்தை அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஒருத்தவங்கிட்ட சத்தினி கூட இருக்குன்னா அவங்க ஒன்று விருப்பப்பட்டு கொடுக்கணும், இல்லை அவங்கள கொல்லணும். அப்படி இல்லாமல் இவங்ககிட்ட என்ன சத்தினி கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியாது. அது அவங்களா சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த சத்தியதேவ இதயம் இருக்கிறதுனால கபிலனுக்கு வந்து அது ஈஸியாகவும் இருக்கும். அவனோட சத்தியதேவ பயிற்சி வந்து இன்னுமே வேகமாக படுத்தும். ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான பொக்கிஷம். இதை கபிலன் அடைய ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். கிட்டத்தட்ட நியர் டெத்து, சாவை பார்த்துட்டு தான் அவன் வந்து இதை அவனோட சத்தியதேவ சட்டகத்துக்குள்ளே இணைச்சிருப்பான். இந்த ஆதிதேவர் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கபிலன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸு பரசு, சத்திய சகோதரர்கள் பரசு, பரமசீலனை வந்து பார்க்க போவான். அவங்க 2 பேருமே அவனுக்காக ரொம்ப சந்தோஷமாக காத்துட்ருப்பாங்க. அவங்களோட சகோதரன் வந்து இப்படி ஒரு சாதனையை புரிஞ்சதை கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம போய் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புறப்ப கபிலன் வந்து நீங்கள் 2 பேரும் போயிட்டுருங்க, நான் ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புவான். அங்கேருந்து கிளம்பி பரிமாண சக்தியை பயன்படுத்தி போயிட்டு கரெக்டாக சகுந்தலா முன்னாடி போய் நிற்பான். சகுந்தலா யாருன்னா, அசோகவனத்தோட ஆதரவு தரக்கூடிய காலத்தில் இன்னும் ஆத்மசேஸ்திரத்தோட இளம் தலைமுறை வாரிசு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே நிறைய சந்திப்பு இருக்கும். முக்கியமாக காணக்களத்தில் மதினாபுரியில் வந்து பார்த்திங்கன்னா கபிலனுக்கும் அசோகவனத்துக்கும் நடக்கிற சண்டையில் வந்து கபிலன் வந்து சகுந்தலாவை யூஸ் பண்ணி செஞ்சுடர் கோபுரத்தை இயக்கி அசோகவனத்தை அவங்களோட ஆளே வந்து கொல்ல வைப்பான். இதை வந்து அவன் வந்து ஒரு சுருள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணிப்பான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவளோட உடலில் வந்து ஒரு பூச்சி ஒன்று இது பண்ணியிருப்பான். அதை வச்சு அவளை கண்ட்ரோல் பண்ணுவான். அவளோட பொக்கிஷத்தையும் அவகிட்டேருந்து எடுத்துப்பான்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா சகுந்தலா வந்து கபிலனுக்கு பயந்து தான் இருப்பாள். அவன்கிட்டே வரக்கூடாது அப்படின்ட்டு. அவள் காலமேகத்துக்கு வந்தோடனே கபிலன் அங்கே இருக்கிறான்ற செய்தி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இவனை பார்க்காம நம்ம சத்தியதேவ ஆலயத்துக்குள்ளே போய் நம்ம பயிற்சி பண்ணலான்னு தான் போயிருப்பான். ஆனால் கபிலன் வந்து இவளை பார்த்ததும் இங்கே வந்துடுவான். ஸோ வந்து இவட்ட வந்து கேட்பான், என்ன சகுந்தலா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, நான் உன்கிட்ட வரல, நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இவள் போவாள். அவன் வந்து என்ன சொல்லுவான், உனக்கு உன் பொக்கிஷத்தெல்லாம் திரும்ப வாங்கி எடுத்துக்கணுன்ற ஆர்வம் இல்லையா அப்படின்னு கேட்பான். ஸோ இவளை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பூச்சை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த பூச்சி அவகிட்ட இருக்காது. ஏன்னா அந்த அதிரதன் இறந்ததுக்கப்புறம் அவளோட ஆத்மசேஸ்திரத்துக்கு போயிட்டு இந்த ஆதிதேவரோட உதவியோடு அந்த பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா உடம்புலேருந்து எடுத்துகிட்டு இருப்பாள். ஸோ கபிலனோட கட்டுப்பாட்டிலேருந்து அவள் வெளியே வந்துட்டா. ஸோ அடுத்து கபிலன் என்ன பண்ணுவான்னா, உன் பொக்கிஷத்தை உன்கிட்ட நான் தரேன் அப்படின்ற மாதிரி பேசுவான். அவளுக்கு முக்கியமான ஒரு பரிமாண அணிகலன் இருக்கும். அது வந்து ஒரு ஆதிதேவர் அவளுக்கு கொடுத்தது. அதில் இருக்க பொக்கிஷெல்லாம் அவளோட பயிற்சியை மேம்படுத்த ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து காமிப்பான். இது உனக்கு தேவை தானே, இது உனக்கு வேணும் தானே அப்படின்ட்டுன்னு. உடனே சகுந்தலா வந்து என்ன சொல்லுவாள், நீ அமைதியாக இருப்பாள். ஏன்னா இவன்கிட்ட வந்து வாங்க முடியாதுல்ல. ஸோ வந்து கபிலன்ட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாள். கபிலன் வந்து அதை இவட்ட தூக்கி போட்டுட்டு, இதை நீ எடுத்துக்கலாம், ஆனால் என்ன, இந்த காலமேகத்தில் நீ இனிமேல் திரும்ப வரக்கூடாது, உன்னோட ஆத்மசேஷத்தோடு நீ போயிடணும், இனிமேல் வந்து நீ காலமேகத்துக்கு வர்றது இருக்கக்கூடாது. அதை அவளால் ஏற்றுக்கவே முடியாது. என்ன தான் ஆத்மசேஷத்தில் வந்து பெரிய களமாக இருந்தாலும் காலமேகத்தில் இருக்க பயிற்சி சூழல் வந்து அவளோட தற்காப்பு கலையை மேம்படுத்த ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் கபிலன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. கபிலன் என்ன மீன் பண்ணுறான் அப்படின்றது தெரியும். அவனை பகைச்சிக்கிட்டால் என்ன ஆகுன்றதுன்னு தெரியும். பெரிய பெரிய அசோகவனத்தை சேர்ந்து பெரிய பெரிய ஆளுங்களாலே கபிலனை ஒன்றும் பண்ண முடியலன்றப்ப இவளால் என்ன பண்ண முடியும்? அவள் கபிலன் சொல்கிறத கேட்டுப்பா. கபிலன் வந்து இதுதான் உன்னோட கடைசி காலமேகத்துக்கான வருகை இல்லை, ஸோ நம்ம 2 பேரும் இதை கொண்டாடலாம், எனக்காக ஒரு கொண்டாட்டம் இருக்குது, அதில் நீயும் கலந்துக்கோன்னு சொல்லிட்டு கபிலன் வந்து அவளை அங்கே கூட்டிகிட்டு போவான். அவளால் வர முடியாதுன்னு கபிலன் கிட்ட சொல்ல முடியாது. கட்டாயப்படுத்தி உடனே டக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுவான் பரிமாண சக்தியை யூஸ் பண்ணி. அங்கே போனால் அங்கே வந்து பரசு பரமசீலன் எல்லோரும் வந்து ஒரு உணவகத்தில் உட்காந்துட்ருப்பாங்க தனி அறையில். இவளை அங்கே கூட்டிகிட்டு வந்தோடனே பரசு வந்து, இந்த அசிங்கமான பெண்ணை எதுக்கு நீ கூட்டிகிட்டு சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவளுக்கு உடனே கோவம் வந்துடும். என்னை பார்த்து வேணும்னே வந்து நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி அவள் திட்ட ஆரம்பிப்பாள். இவள் வந்து திலோத்தமை இதழில் இருக்கிற அழகிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகி இவ. ஆனால் இவளை பார்த்து அசிங்கமான பெண்ணுன்னு சொன்னோடனே இவளை வந்து வேணே அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்ற மாதிரி கோவம் வந்துடும். கபிலன் வந்து என்ன சொல்லுவான், அவள் என் தோழி, அவளை பார்த்து இப்படி சொல்லாத பரசு அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலாவை வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் மாதிரி நடத்துவான். இவன் உடனே சகுந்தலா தெரிஞ்சிடும், இவன் பெருசாக வேறு எதுக்கோ அடி போடுறான், அதனால தான் இப்படி நம்மளை நடத்துகிறான் அப்படின்ட்டுன்னு. ஸோ அடுத்து கபிலன், சகுந்தலா, பரசு, பரமசீலன் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கபிலன் வந்து பொறுமையாக கேட்க ஆரம்பிப்பான். சகுந்தலா, உனக்கு வந்து இந்த அசோகவனத்தோட சதி பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? அசோகவனம் வந்து ஏதோ பெருசாக பிளான் பண்ணுது, இந்த சதி பற்றி உனக்கு தெரியாமல் இருக்காதே, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவள் என்ன சொல்லுவாள், நான் இப்போ நீ இதை பற்றி இதை தெரிஞ்சுக்கிறது தான் என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்தியா, இதை நீ தெரிஞ்சுக்கிறதுனா இதை நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, நீ தவறான ஆளை தெரிவு பண்ணியிருக்க, நான் ஆத்மசேஸ்திரத்துலேருந்து எங்கேயுமே வரலை, ஸோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஆனால் இவன் என்ன சொல்லுவான், கபிலன் என்ன சொல்லுவான்னா, நீ வந்து முக்கியமான ஆள் ஆத்மசேஸ்திரத்தில், அடுத்த தலைவி, தெய்வீக வாரிசு, அசோகவனத்துக்கும் ஆத்மசேஸ்திரத்துக்கும் என்ன உறவு இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும், ஸோ இந்த பிளான் உனக்கு தெரியாமல் இருக்க சான்ஸே இல்லை, உனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவள் உண்மையிலேயே எனக்கு தெரியாது என்ன நடக்குதுன்ட்டுன்னு, நான் கானகத்தை விட்டு வந்தே பல நாட்கள் ஆகுது, அதிரதன் எப்போ செத்தானோ அதுக்கப்புறம் நான் வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பாள். உடனே என்ன பண்ணுவான், சரி உனக்கு தெரியலனா பிரச்சனை கிடையாது, ஆனால் உன்னோட பதவியை யூஸ் பண்ணி அதை தெரிஞ்சிக்க முடியும்ல, எனக்காக நீ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இது எப்படின்னா, இது அவள் பண்ணான்னா ஆத்மசேஸ்திரத்துக்கே பெரிய பேக் ஃபயர் ஆகிடும். ஏன்னா இது வந்து அசோகவனத்தை காட்டி கொடுக்குற மாதிரி சிச்சுவேஷன். இதில் இன்வால்வ் ஆகுறான்ற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா இவளுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மசேஸ்திரம் களத்தையே வந்து பார்த்திங்கன்னா அசோகவனம் வந்து அழிச்சிடும். ஸோ இவள் வந்து யோசிப்பா. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, கபிலனை மீறி ஒன்றும் பண்ண முடியாது, அவன் கேட்டால் பண்ணலைன்னா அடுத்து என்ன நடக்கும்ன்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சு பார்க்குறேன் அப்படின்றத மட்டும் கபிலன்கிட்ட சொல்லுவாள். இப்போ அடுத்து வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து எது பார்த்திங்கன்னா, தேவபுரியில் அசோகவனம் ஒரு சதித்திட்டம் போடுது. எப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக மரத்தை வந்து வெட்டினாங்கல்ல இடைக்கால போருக்கு அப்புறம், அதுக்கப்புறம் கானகத்தில் ஆதிதேவரே வரல.
அதுக்கப்புறம் சமுத்திரா வந்து பார்த்திங்கன்னா பிரணவ விருத்தின்னு ஒரு தெய்வீக மரத்தை வளர்த்து தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஆதிதேவர் உருவானதுக்கான சான்ஸே கிடச்சிருக்கும். ஸோ இப்போ அந்த பிரணவ விருத்தியை அழிக்கணுன்றது தான் அவங்க பிளானுன்றது கபிலனுக்கு தெரிய வந்துட்டுருக்கும் மேகநாதன் மூலமாக. பட் அதை அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்றது கபிலனுக்கு தெரியாது. அதை சகுந்தலாவை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சகுந்தலாவை அவன் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். சகுந்தலா வந்து என்னதான் வந்து பெரிய ஒரு ஆத்மசேஷ்டத்தோட வாரிசாக இருந்தாலும் கபிலன் முன்னாடி அவளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒத்துக்கிட்டு நான் கானகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஸோ இப்போ கானகத்தோட சிச்சுவேஷன் என்ன? அசோகவன சதியை செயல்படுத்திட்டாங்களா இல்லை நரகலோகம் வந்து தேவபுரியை கைப்படுத்திருச்சா? அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.